என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியாகிரபிக்கு ரெகுலராக வந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எஃபெக்டிவாக யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா இதே மாதிரி ஃபர்தரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மேப் மட்டும் பார்த்தாலே ஜியாகிரபியை தாண்டி வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. இன்னைக்கு மேப்குள்ள போகலாம். இந்தியாவோட இயற்கை அமைவுகள் 12th மேப் பார்க்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் மேப்பா பாக்குறீங்க அப்படின்னா முதல் 11 மேப் முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா எந்த ஆர்டர்ல போறோம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஓகே, மேப்குள்ள போகலாம். இந்தியாவோட இயற்கை அமைவுகளை வந்து எத்தனை பிரிவுகளா பிரிக்காங்க அப்படின்னா 6 பிரிவுகளா பிரிக்காங்க. எத்தனை பிரிவுகள்? 6 பிரிவுகள். இந்தியாவில் என்னென்ன இயற்கை அமைவுகள் இருக்கு அப்படிங்கிறது 6 பிரிவா பிரிக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு இமயமலை, செகண்ட் வடபெரும் சமவெளி, தேர்டு தீபகற்ப பீடபூமி, ஃபோர்த்து கடற்கரை சமவெளி, ஃபிஃப்த்து பாலைவனம், சிக்ஸ்த்து தீவுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பிடிக்காங்க வடக்கு இமயமலை. இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இமயமலைனா என்ன, இமயமலை எங்க உருவாகுது, இமயமலையில் எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாவே வந்து இதுல பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, வடக்கு இமயமலை. இது தனித்தனி மேப்ல கொண்டு போவோம். இது எத்தனை டைப்ஸா பிரிக்காங்க, கொஸ்டின்ஸ் இதுல கேட்கணும் அப்படின்னா, இந்தியாவோட இயற்கை அமைவுகளை எத்தனை பிரிவுகளா பிரிக்காங்க கேட்கலாம். 6 பிரிவுகளா பிரிக்காங்க. என்னன்னா வடக்கு இமயமலை, அடுத்து மத்தியில வந்தோம்னா வடபெரும் சமவெளி, அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா தீபகற்ப பீடபூமி, அடுத்து சைட்ல வந்தோம் அப்படின்னா கடற்கரை சமவெளி, அடுத்து மேலே போனோம் அப்படின்னா இந்திய பாலைவனம், அடுத்து கீழே வந்தா தீவுகள். ஓகேவா? அந்த 6 தான் பிரிக்காங்க. இந்த வடக்கு இமயமலையில வந்து இமயமலை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இமயமலைனா என்ன, அதுல எத்தனை பிரிவா பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். அடுத்து வடபெரும் சமவெளி அப்படின்னு சொன்னா இதை பண்புகளின் அடிப்படையில் 2 இதாக பிரிப்பாங்க. சமவெளினா வேற எதுவுமே இல்லை, நல்லா வேளாண்மைக்கு உகந்த பகுதின்னு சொல்லுவாங்க. அதை பண்புகளின் அடிப்படையில் எப்படி பிரிக்காங்க, நார்மலா அந்த ஏரியா வச்சு எப்படி பிரிக்காங்க அப்படிங்கிறது 2 இதாக பார்ப்போம். அதுக்கடுத்து தீபகற்ப பீடபூமினா என்ன, பீடபூமினா ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமவெளியோட கொஞ்சம் உயர்ந்த பகுதி தான் வந்து பீடபூமின்னு சொல்லுவோம். ஆறுகளின் படிவுனாலேயோ எரிமலை படிவுகள்னாலேயோ உருவாகிறது தான் இது பீடபூமின்னு சொல்லுவாங்க. கனிம வளங்கள் வந்து அதிகமாக காணப்படும். இந்த பீடபூமிகள் 2 தான் பிரிக்காங்க. அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத உள்ள போகும்போது பார்ப்போம். மத்திய உயர்நிலங்கள், தக்கான பீடபூமி. அதுக்கடுத்து கடற்கரை சமவெளினா என்ன, நார்மல் சமவெளி அப்படிங்கிறது ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது. கடற்கரை சமவெளி அப்படின்னா கடற்கரை ஆறுகளில் இணையுள்ள ஆறுகள் வந்து கடல்ல கலக்குள்ள அந்த பகுதிகளில் உருவாகிறதானது கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 5th வந்து இந்திய பாலைவனம் என்ன பாலைவனம் இருக்கு, அது எத்தனை பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாலைவனம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 6th வந்து தீவுகள் அப்படிங்கிறது என்னென்ன தீவுகள் இம்பார்ட்டன்டா இருக்கு, அந்த தீவுகள் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். மொத்தமா வந்து இதுல என்ன பார்க்க போறோம்னா, இயற்கை அமைவுகள் 6 தான் பிரிக்காங்க. 6 என்னென்ன அப்படின்னு சொன்னா வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, இந்திய பாலைவனம், 6வது தீவுகள். ஓகேவா? கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து நம்புறேன். ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த மேப் போகும்போது பார்க்கலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.